என்னோட டேங்க்ல இருக்க இந்த ஃபில்டர் வந்து திடீர்னு ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தது. நியர் டு அபவுட் 3 years ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளக்இன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது கூட ப்ளக் ஆன எல்லாம் ஓடிட்டு இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஃபில்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ எடுத்துட்டு அந்த பவர் ஹெட்டில் என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்ப்போம். மோஸ்ட்டாக அந்த ப்ரொப்பல்லரில் வந்துட்டு சில நேரத்தில் அழுக்கு போய் அடைச்சிட்டு இருக்கலாம், அதனால கூட ஓடாமல் இருக்கலாம். ஸோ அதை க்ளீன் பண்ணி போட்டால் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதையும் மீறி ஓடலைன்னா வந்துட்டு அந்த பவர் ஹெட்டை கழட்டிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேடணும். அதுக்கு ஒரு ஐடியாவும் நான் வச்சுருக்கேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுதான்றதும் பார்ப்போம். சப்போஸ் அந்த பவர் ஹெட் க்ளீன் பண்ணி ஒர்க் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ். அப்படி ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ரெண்டாவது பிளான் நான் வந்துட்டு யோசிக்கணும். ஸோ இந்த ரெண்டு பிளானில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பவர் ஹெட்டை வந்துட்டு அன்பிளக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்துட்டு இந்த டேங்க்லேருந்து எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்னெயிலும் இருக்குது. ஸோ ஸ்னெயில் இது பண்ணவும் முடியாது, நல்லா பிடிச்சிட்ருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்தால் செத்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக அதை தொட்டோன்னா வந்துட்டு பயந்து விட்டுரும். ஸோ நல்லா பிடிச்சிருக்குன்னு பிடிச்சி இழுத்துறாதீங்க. இழுத்தீங்கன்னா அதோட சக்ஷன் நல்லா பிடிச்சிட்ருக்கோம். அந்த சக்ஷனை இழுக்கும்போது அதுக்கு உள்ள இன்டர்னலாக சில நேரத்தில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சக்ஷனை லூஸ் பண்ணிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது என்கிட்ட. ஒரு நியர் டு அபவுட் 3 years இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். நான் யூஸ்வலாக வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி தான் போடுவேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் உள்ள பவர் ஹெட்டில் போயிட்டு இந்த ஃபிஷ்ஷஸோட பூப் அப்புறம் வந்து அழுக்கு எல்லாம் போயிட்டு அடைச்சிட்ருக்கோம். இதுதான் ஓவரால் உள்ளே இருக்க செட்டப்பு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு அந்த பவர் ஹெட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பவர் ஹெட்டு. இந்த பவர் ஹெட் தான் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. எதுக்கும் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுங்கள். ஈரத்தில் கை வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸோ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நான் கை வைக்கிறேன். நீங்கள் வைக்கும்போது ஒரு வாட்டி டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ஓடுது. ஸோ இந்த மோட்ரு ஓடுது, பபுள் மோட்ருலாம் ஓடுது. பட் இது ஒர்க் ஆகலை. ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஐ திங்க் இது உள்ளே ஏதோ ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு போய் சேரும். இதுவுமே க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மோட்ரு ஒர்க் ஆகலை. என்னென்னு பார்ப்போம். இது எல்லா ஃபில்டர்லேயும் வர பவர் ஹெட்டில் நீங்கள் கழட்ட முடியும். ஸோ வந்துட்டு இப்படி கொஞ்சம் இது பண்ணால் கழட்டலாம். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றுமே ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு எதுவும் இதில் இது இல்லை, அழுக்கு போகலை. ஏன்னா இது வந்துட்டு இந்த கம்பார்ட்மெண்ட் உள்ளே தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக டீல் பண்ணுறதுல தான் ஓரளவுக்கு உங்களுக்கு அழுக்கு போய் சேரும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்களா? ஸோ இந்த உள்ளே இருக்க ப்ரொப்பல்லர் வந்து ஷாஃப்ட் வந்து கரெக்டாக சுற்றுச்சுன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். சம் மேக்னெட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல இது. ஸோ இந்த ஷாஃப்ட் கரெக்டாக சுற்றுச்சுன்னா இதில் தண்ணி இது பண்ணி வெளில அழுக்கும். ஐ திங்க் இந்த மோட்ரு அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தான் பார்க்கணும். எதனாலன்னு தெரியல. ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடுச்சு. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஸோ இதனால கூட சில நேரத்தில் போயிருக்கும். இந்த ஒயரில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், எங்கேயாவது பவர் வந்துட்டு விட்டு போயிருக்கலாம். ஏன்னா தண்ணியிலே இருக்கிறதுனால வந்துட்டு இதோட
அந்த ஒரு ரிலையபிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட் தான் இது. வந்துட்டு எனக்கு 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு வாங்கி. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடணும் கண்டிப்பாக. இது பவர் ஹெட் கிடைக்கும் சில நேரத்தில். ஐ திங்க் இது கொளத்தூரில் தான் போய் தேடணும். ஸோ இந்த பவர் ஹெட் கிடச்சிதுன்னா வாங்கி போட்டுருவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம டேங்க் எப்படியே விட்டுருக்க முடியாது. நான் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபில்டர் போட்டிருக்கேன். சின்ன ஃபில்டர் இது ஒரு 1 ஃபீட் டேங்க்குக்கு போடுற ஃபில்டரு. இந்த ஒரு பெரிய டேங்க்குக்கு இந்த ஃபில்டர் பத்தாது. இருந்தாலும் வந்துட்டு இதுக்கு நான் இந்த ஃபில்டர் ஒர்க் ஆகிற அளவுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமான்றதை நான் யோசிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இதில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அது என்னதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஏர் மோட்டர்லேருந்து வர கனெக்ஷன் எடுத்து இது உள்ள. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. இது உள்ள ஏதாவது கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியுமான்னு அப்படின்றத யோசிக்கணும் நான். ஸோ இது உள்ள கனெக்ட் பண்ணி வாட்டரை வந்துட்டு நம்ம இதில் சக் பண்ணி இதில் வெளில எடுக்கிற அளவுக்கு ஏரேஷன் கொடுத்தா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இது ஒரு ஐடியா தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறதெல்லாம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்ததை க்ளீன் பண்ணி போடுறது நல்லது. ஸோ சும்மா ஜஸ்ட் வாஷ். இதெல்லாம் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. ரீசெண்டாக ப்ரீவியஸ் வீக் தான் க்ளீன் பண்ணேன். இருந்தாலும் சும்மா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு அழுக்காலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே அந்தளவுக்கு அழுக்காலாம் எதுவுமே இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அது என்ன பண்ணுறதுன்றதை யோசிக்கணும். ஸோ இந்த ஏரேஷன் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த ஏரேஷனில் இருக்க டியூப் எடுத்து இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமான்றதை நான் பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள கனெக்ட் பண்ணிவிட்டு இது உள்ள பவர் வெளில வர மாதிரி, அதாவது இது உள்ள இருக்க ஏர் வந்துட்டு சக் பண்ணி ஸோ அந்த வழிக்காக வெளில இழுக்கிற மாதிரி, ஸோ இது வழியாக இது பண்ணுற மாதிரி ஏதாவது யோசிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது இது உள்ள. ஸோ இதனால் ஏதாவது அடைச்சிருக்குமா தெரியல. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரொப்பல்லர் உள்ளே இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இது உள்ள இந்த மோட்டரோட அந்த ஃபில்டரோட பைப் உள்ள தான் இவ்வளோ அழுக்கு இருக்குது. மேபி அதனால் எதாவது அடைச்சி போயிருக்கான்னு தெரியல. அதனால் அடைச்சி அது மோட்ரு வந்து ஃபில்டர் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகி ஃபால்ட் ஆகிடுச்சா தெரியல. இப்போ வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட சக்ஸஸ், இல்லைன்னா வேஸ்ட். ஸோ உள்ளெல்லாம் கூட எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த பைப் வந்து இது உள்ள ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக வந்துட்டு இது மாதிரி ஒரு சக்ஷன் கப் போட்டுக்கிறேன். சக்ஷன் கப் போட்டுட்டு உள்ளே அதை வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கில் நல்லா ஒட்டிக்கிறேன். ஸோ இது உள்ளே இது மாதிரி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்துட்டு இந்த இது நகராமல் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இது மாதிரி ஸ்பாஞ்சும் உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ தட் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை அப்படியே தான் உள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒயர் வந்துட்டு இருந்தது. ஸோ ஒயர் வந்த இடத்துல நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இன்னும் உள்ளே கொஞ்சம் தள்ள முடியுமா? ஸோ இப்போதைக்கு இந்த பைப்பை வந்து உள்ளே தள்ளியிருக்கேன். ஸோ உள்ளே தள்ளிட்டு இது மாதிரி உள்ளே, அதாவது இந்த கண்டெய்னர் உள்ளே வச்சு இது பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பாஞ்சஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா காலி, அது எதுவும் பண்ண முடியாது. வேறு மோட்ரு தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது என்ன பண்ணுறதுன்றதை நான் யோசிக்கணும். கொளத்தூர் போனால் தான் கிடைக்கும். நம்ம லோக்கல் ஷாப்பில் கிடைக்குமான்றது டவுட்டு தான். இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இது வந்துட்டு நம்ம ஏர் பம்பில் வர ஹோஸு ஏர் பம்பில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஹோல் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது உள்ள கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வர ஏர் இன்டேக் வந்து இது வழியாக வந்துட்டு வாட்டரை வெளில தள்ளணும். அதுதான் இதோட சயின்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா இது வழியாக வந்து வாட்டர் இன்டேக் எடுக்கும். ஸோ அந்த இன்டேக் எடுக்கிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாகவும் சக்ஷன் எடுக்கும். ஸோ ஐ திங்க் அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகணும்.
எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஒயருன்ற இடத்துல நம்ம இப்போ டியூப் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஃபைனலாக இருக்குது. அந்த இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது எனக்குமே தெரியல. இது ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். சக்சீட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சக்சீட் ஆகிடுச்சுன்றதுக்காக அப்படியே விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பவர் ஹெட் வாங்கி தான் ஆகணும். பவர் ஹெட் வாங்கினா தான் இதோட ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு 3 வாட் பவர் ஹெட் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இவ்வளோ ஹைட்டில் வச்சு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு ஃப்ளோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஹைட்டில் வச்சு ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் அதை ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வந்தது. சரி, இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கீழே இறக்கி பார்ப்போம், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. ஐ திங்க் இதில் பார்த்தீங்களா பபுள் வந்தது பார்த்தீங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணுது. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. ரொம்ப மேலே இருக்கிறதுனால பபுள் வருது, பட் வந்து தண்ணியை இழுக்கலை, செட் பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்போம். பார்த்தீங்களா பபுள் வருது. ஏர் இன்டேக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்குறேன். ஸோ தட் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்போம். தண்ணி ஏதாவது வந்து சக் பண்ணி வெளில தள்ளுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்க பபுள் வருது. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். வாட்டர் வந்து வெளில தள்ளுது, தெரியுதுங்களா? இது கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகப்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா வாட்டர் ஓரளவுக்கு சக் பண்ணி வெளில தள்ளுது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் வர்றது தெரியுதா? பபுளோட வாட்டர் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஃபில்ட்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் வாட்டர் வருது, தெரியுதுங்களா? ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளில வருது. உங்களுக்கு இந்த ஃப்ளோ தெரியுதா? இந்த இடத்துல பாருங்கள், கை வைக்கிற இடத்துல பபுளோடு சேர்த்து வாட்டர் அவுட் ஃப்ளோ இருக்குது பாருங்கள். ஸோ வாட்டர் கொஞ்சம் மெதுவாக தான் வருது. இது வந்து ஒரு டைம் பீயிங் ஷார்ட் ரெசல்யூஷன் மாதிரி தான் இது. ஸோ இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு மாற்றுறது தான், பவர் ஹெட்டை மாற்றுறது தான் பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவை ஃபில்ட்ரேஷன். ஸோ இது வழியாக வந்துட்டு வாட்டர் சக் ஆகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த இடத்துல வாட்டர் வந்து கொஞ்சம் இன்டேக் ஆகுது பாருங்கள். ஸோ இது ஓரளவுக்கு ஃபில்ட்ரேஷன் கொடுக்கும் இதில். அது மட்டும் இல்லை, அந்த இன்டேக்கும் இருக்கும். அதாவது நம்ம டேங்க்கில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து இன்டேக் எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு இது இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஒரு இது இருக்குது. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். நான் இங்கே கை வச்சுருக்கேன், தெரியுதா? ஸோ இந்த அளவு வரைக்கும் வந்து வாட்டர் மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வாட்டர் வந்து உள்ளேருந்து வருது. ஸோ இது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஃபில்டர் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து டைம் பீயிங்க்கு வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இது யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படியா இருந்தாலும் இந்த பவர் ஹெட் நம்ம மாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த பவர் ஹெட் கிடைக்குதா அப்படின்றத வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த பவர் ஹெட் கிடச்சிச்சின்னா திரும்ப இந்த ஃபில்டரில் போட்டு யூஸ் பண்ணுவேன். பவர் ஹெட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்.
அது வரைக்கும் இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஆல்டர்னேட்டிவாக எப்படி யோசிக்கிறதுன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அக்வேரியமில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு பாருங்கள். என்கிட்ட இருந்த ஒரு இதை வச்சு நான் ஆல்டர்னேட்டிவாக யோசித்து இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஃபில்ட்ரேஷன் பண்ணும், ஆனால் இந்த அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணாது. ஸோ டைம் பீயிங்க்கு இது வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஏற்கனவே என்கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபில்டரும் போட்டிருக்கேன். ஸோ எப்படியும் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த பவர் ஹெட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட இது மாதிரி ஃபில்டர் ஏதாவது இது மாதிரி ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதில் ஏதாவது யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.